மக்களே, நீங்கள் வந்து ஒரு இடம் வாங்கணும் ஆசைப்பட்றீங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கான ஒரு வீடியோ தான். நம்ம இருக்கிற இடம் எங்கன்னு கேட்டிங்கன்னா, சென்னையில் தாம்பரத்தில் பக்கத்தில் உள்ள படப்பை. தாம்பரத்தில் ஒரு ஃபேமஸான ஏரியா படப்பை. ஏன் ஃபேமஸ்ன்னு கேட்டிங்கன்னா, இங்கேருந்து 15 நிமிஷத்தில் 15 மினிட்ஸில் ஒரகடத்தில் தான் இன்றைக்கி டாப் மோஸ்ட்டு எல்லாமே பிளாட்ஸ் எல்லாமே இருக்குது. அதில் என்னென்னலாம் பேர்லாம் சொல்லுங்கள் ஒன் பை ஒன்னா. அருண் எக்ஸலோ, காசா கிராண்ட், இந்த மாதிரியான எல்லா பெரிய பெரிய செலிப்ரிட்டி தங்கக்கூடிய பெரிய பெரிய பில்டிங்ஸ் பிளாட்ஸ்லாம் அங்கே தான் இருக்குது. அதுக்கும் இதுக்கும் டிஃப்ரெண்ட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா வெறும் 15 மினிட்ஸ். ஓகேங்களா? ஸோ இங்கே நீங்கள் ஒரு ஸ்கொயர் ஃபீட் வாங்கினீங்கன்னா வெறும் 3000 ரூபாய்க்கு வாங்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு எப்போ யார் கால் பண்ணாலும் 3000 கொடுப்பீங்க. வீடியோ பார்த்து இல்லை சார் இப்போ இன்க்ரீஸ் ஆச்சு சார் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா பிடிச்சி சாத்துங்க. அவர் தான் எல்லாம் இருப்பீங்களா? நீங்கள் கான்டாக்ட் நம்பர் கொடுக்கும். யார் நம்பர்? என்னுடைய நம்பர் தான். ஆமாம், அதனால் கண்டிப்பாக 3000 ரூபாய் கொடுப்பாப்புல. மினிமம் 600 ஸ்கொயர் ஃபீட் வாங்கணும். அதிகபட்சம் 5000 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஸோ உள்ளே என்னென்னலாம் இருக்குன்றதை நான் உங்களுக்கு சும்மா வாயால் வடை சுட போகிறதில்ல, எக்ஸ்பிளைன் பண்ணி காட்ட போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட சில கேள்விகள். உங்களுக்கு ஒரு இன்னொன்று நான் குட் நியூஸ் சொல்லிடுறேன். இதுக்கு முன்னாடி நீங்கள் ஃப்ளாட் வீடியோ, லேண்டு வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. பக்கத்தில் அது இருக்குது, இது இருக்குது, அது இருக்குது, தடுக்கி விழுந்தா காலேஜு, தாவி குதிச்சா ஸ்கூலு, ஹைவே இருக்குது, ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குதுன்னு இது வரைக்கும் எவனாச்சும் ஒரு பையன் சொல்லியிருக்கானா? சொல்லியிருக்க மாட்டாங்க. இங்கே இருக்குது. இங்கேருந்து ஜஸ்ட் 1 கிலோமீட்டர் தூரத்தில் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. ஆமாம் சார். ரொம்ப ரொம்ப பாதுகாப்பான ஒரு ஏரியா. 1 கிலோமீட்டரில் போலீஸ் ஸ்டேஷன் நீங்களே பார்த்துங்க. பாதுகாப்புக்கு குறைச்சல் கிடையாது. ஓகே, ஆனால் உள்ளே என்னெல்லாம் பாதுகாப்பு இருக்குது, அம்யூனிட்டிஸ் இருக்குது அப்படின்றத நம்ம உள்ளே போய் அந்த வேலை பேசுவோம். கண்டிப்பாக சார். 40 அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்கோம் சார். உள்ள அம்யூனிட்டிஸ்னால் என்னென்னா சிறப்பு அம்சங்கள். கண்டிப்பாக சார். உங்களுக்கு என்னெல்லாம் தேவை? கார்டன் தேவை, வாக்கிங் ஏரியா தேவை, ஒரு இந்த தேட்ரு, ஜாக்கிங் பண்ணுறதுக்கு தேட்ரு, இந்த மாதிரியான 40 விதமான அம்யூனிட்டிஸ் உள்ளே இருக்குது. அது என்னெல்லாம் இருக்குன்றதை உள்ளே போய் பார்க்கலாம். மொத்தம் 500 பிளாட்டு. ஆமாம் சார். இதுக்குள்ளே இருக்குது 500. அதில் எவ்வளோ சேல் ஆயிடுச்சு? 300 கிட்ட சேல் ஆயிடுச்சு. 300 கிட்ட சேல் ஆயிடுச்சு. இன்னும் 200 இருக்குது. அது இல்லாமல் ஃபேஸ் 2 வேறு ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு குயிக்காக இங்கே வந்துட்டீங்கன்னா 3000 வாங்கிக்கலாம். இது காலியாக போச்சுன்னா ஃபேஸ் 2க்கு போனீங்கன்னா 3700 ஆயிடும். ஓகேங்களா? அதனால் முந்திரவங்களுக்கு நல்ல ஒரு சான்ஸு. இன்னும் ஏகப்பட்டதுன்னு நான் சொல்கிறேன். 18 லட்ச ரூபாய்க்கு ஒரு ஃப்ளாட்டா? 600 ஸ்கொயர் ஃபீட் வந்து 18 லேக்ஸ். 18 லட்ச ரூபாயில் ஒருத்தவங்க வீடே கட்டிட்டாங்க. எத்தனை வீடு கம்ப்ளீட் ஆயிருக்கு? 11 வீடு உள்ளே வந்துட்டாங்க சார். ஓகே. இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறது ஒரு 20 வீடு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 20 வீடு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே. வந்து நம்ம உள்ளே போகிறதுக்கு சுற்றி பார்க்குறதுக்கு கவலையே இல்லை, பக்கி இருக்கும். கண்டிப்பாக சார். கடைசி ஒரு பிளாட் விற்கிற வரைக்கும் இந்த பக்கி உங்களுக்கு. ஆமாம் சார். அடுத்தடுத்த ஃபேஸ் போகிற வரைக்கும் எங்கிட்ட பக்கி இருக்கும். காரணம் என்னன்னா நம்ம வந்து சின்ன லேஅவுட் கிடையாது சார். பெருசு 26 ஏக்கர். 26 ஏக்கரில் இப்போ டெவலப் பண்ணியிருக்கிறது. இந்த 500 பிளாட் வந்து 26 ஏக்கரில் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு ஓவரால் 80 ஏக்கர்ஸ் இருக்கு. ஸோ அது வரைக்கும் மக்களை நடக்க வச்சு பிளாட்டை பார்க்க முடியும். அதனால பக்கி நாங்கள் யூஸ் பண்ணிட்டு சைலண்டாக போயிட்டு சுற்றி பார்த்துட்டு வரலாம். இப்போ இன்னும் அடுத்த கேள்வி, அடிப்படை வசதிகள். அடிப்படை வசதினா ரோடு மெயின். கண்டிப்பாக சார். ரோடு பற்றி சொல்லுங்கள். ரோடு வந்து இப்போ 500 குடும்பமும் வீடு கட்டுவாங்க சார். ஓகே. ஸோ அதுக்காக நாங்கள் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக குவாலிட்டியாக பண்ண முடியுமோ. ஏன்னா ஒரு வீடு கட்டுறதுக்கு ஜேசிபி, புல்டோசர், மண் ஏற்றுன்னு போகிறது, ஜல்லி ஏற்றும் போது, கல் எல்லாத்துக்கும் வெஹிக்கல்ஸ் போகுது. ஸோ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணுன்றதுக்காக நாங்கள் குவாலிட்டியில் எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது. சரி, எனக்கு ஒரு கேள்வி. இந்த கேள்வி யாரும் கேட்க மாட்டாங்க. சொல்லுங்கள். நான் கேட்குறேன், தப்பாக நினைக்கக்கூடாது. சொல்லுங்கள் சார். இப்போது நீங்கள் எல்லா ஃப்ளாட்டையும் விற்கிற வரைக்கும் ரோடு போட்டு இந்த ரோடு இருக்கும். ஃப்ளாட் எல்லாம் விற்று முடிச்சிருக்கோம், விட்டுட்டு போயிடுவீங்க நீங்கள், முடிஞ்சுப்பான்னு. அப்புறம் ரோடு மோசமாக போச்சுன்னா அந்த ரோடுக்கு என்ன? அது இந்த ரோடு வந்து நாங்கள் கவர்மெண்ட் கிஃப்டட் பண்ணியிருக்கோம் சார். ஓகே. ஸோ அடுத்த கண்டினியூட்டி வந்து கவர்மெண்ட் வந்து நமக்கு என்ன ரோடு, அதனால் ரோடு கண்டிப்பாக பண்ணுவாங்க. ரைட்டு, இந்த கேள்வி கேட்டாச்சு. ரோடுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சேஃப்டி. கண்டிப்பாக சார். என்ன இருக்குது? 26 ஏக்கருமே நாங்கள் வந்து கம்ப்ளீட்லி கவர்டு பை காம்பவுண்ட் வால் சார். 26 ஏக்கரும் நம்ம கவர்ட் பை காம்பவுண்ட் வால் போட்டு கவர் பண்ணிக்கோம். மற்ற சைட்டு மாதிரி காம்பவுண்ட் வால் வந்து சும்மா சாதாரணமாக நம்ம பிஸ்னஸ்க்காக சேல் பண்ணுறதுக்காக போடலை. ஓகே. இந்த காம்பவுண்ட் வால் வந்து 10 அடி ஹைட்டு சார். காங்கிரீட்டில் பண்ணியிருக்கோம். அந்த 10 அடிக்கு மேலே ஒரு அடி வந்து கம்பி வளையம் வேறு கொடுத்துருக்கோம். அது வேறு கொடுத்து. ஆமாம், அந்த அளவுக்கு சேஃப்டி. எல்லா சைட்டு சுற்றி ஃபுல்லி கம்ப்ளீட்லி சிசிடிவி சார். சிசிடிவி கவரேஜ் கொடுத்துருவோம். 2 என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த 2 என்ட்ரன்ஸ்ல செக்யூரிட்டி சர்வீஸ் 24 மணி நேரம் இருப்பாங்க. இப்போதைக்கு இருக்காங்களே. ஆமாம் சார். நாங்கள் 3 இயர்ஸ் நாங்கள் ஃப்ரீ மெயின்டெனன்ஸ் வேறு பண்ணி தரோம் சார். அதுக்கப்புறம் ஃப்ரீ மெயின்டெனன்ஸ்க்கு அப்புறம் நாங்கள் எங்கே போய்டும் அடுத்த ஃபேஸில் தான் நாங்கள் இருக்க போகிறோம். ஓகே. ஸோ இவங்களோடவே மக்களோட நாங்கள் ஒரு 5 இயர்ஸ் ட்ராவல் பண்ண போகிறோம். சரி, ஓகே. சேஃப்டி பார்த்தாச்சு, செக்யூரிட்டி இருக்காங்க. கண்டிப்பாக. ரைட், ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி. ஆமாம் சார். தண்ணி மெயின். இந்த இடம் பார்த்தீங்கன்னா நிலத்தடி நீர் வந்து 20 அடியில் வெல் வாட்டர். கண்டிப்பாக. ஆமாம் சார். உப்பு தண்ணி கிடையாது. அந்த தண்ணி நீங்கள் அந்த காலத்தில் விவசாயம் பண்ண பூமி இது குடிக்கலாம். அந்த 20 அடியில் தண்ணி இருக்குது சார். அதுக்கான ப்ரூஃப் என்கிட்ட இருக்கு. கஸ்டமர் வந்தாங்கன்னா என் மொபைல்லேருந்து நான் வீடியோ எடுத்த ப்ரூஃப் நான் கண்டிப்பாக. சரி, ஓகே. 20 அடியில் தண்ணி வந்துடும். ஆமாம் சார். ரைட், ஓகே. தண்ணி ஓகே, முடிஞ்சிச்சு.
அந்த தண்ணிக்கு அதாவது மழை தண்ணி இங்கே நிற்கா சார், மேடு பகுதி சார். அதுதான் மெயின். சென்னை இந்த சரௌண்டிங்கில் சென்னையில் மெயின் பார்த்தீங்கன்னா முடிச்சூர் தான் சார். ஓகே. இதெல்லாம் வந்து விவசாயம் பண்ண பூமி. இது வந்து ஃப்ளட்டட் ஏரியா கிடையாது. இவ்வளோ குடும்பம் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நம்ம ஏதோ ரொம்ப இன்டீரியரில் போய் பண்ணல, மெயின் படப்பையில் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சரி, ஓகே. அது முடிஞ்சப்போ கரண்ட் வசதிகள்லாம்? ஆமாம் சார், நம்ம சைட்டுக்குள்ளே நாங்கள் ஆல்ரெடி 3 ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மரே உள்ளே கொண்டு வந்துட்டோம் சார். ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து சோலார் லைட் வச்சுருந்தோம் இந்த இபி லைன்ஸ் வரதுக்கு முன்னாடி. இப்போ கம்ப்ளீட்லி சைட்டு ஃபுல்லாகவே இபி லைன்ஸ் கொடுத்தாச்சு சார். வீடு கட்டி கொடுத்தனமே வந்துட்டாங்க. ஓகே. எத்தனை வீடு கட்டி முடிச்சிட்டாங்க? ஒரு 11 வீடு கம்ப்ளீட்டட் சார். இன்னும் எத்தனை வீடு? இன்னும் 20 வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மந்த் எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப். கரண்ட்டுக்கு பிரச்சனை இல்லை, கரண்ட் உள்ள கொண்டு வந்துட்டீங்க. கரண்ட்டு, தண்ணி, காற்று வசதி சூப்பராக இருக்குது. மழை பெஞ்சா தண்ணி நிற்காதுங்க. ரைட், ஓகே. இங்கேருந்து வெளியே போகணும்னா அக்சஸ் அதை பற்றி அதுதான் சார். இந்த சரௌண்டிங் பார்த்தீங்கன்னா படப்பையிலேருந்து ஒரு 10 மினிட்ஸ் ட்ராவலில் வண்டலூர் போயிடலாம் சார். வண்டலூர் போய் கிளாம்பாக்கம். ஓகே. ஸோ இங்கே மெயின் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்றது தெரியும், ஏஷியாலேயே வந்து பெரிய பஸ் ஸ்டாண்டு. ஓகே. கோயம்பேடுக்கு அப்புறம் பெரிய பஸ் ஸ்டாண்ட் கிளாம்பாக்கம். ஓகே. நம்ம படப்பையிலேருந்து 10 மினிட்ஸ் ட்ராவலில் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் போயிடலாம். ஸோ இந்த 10 மினிட்ஸ் ட்ராவல்குள்ளே பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனும் அங்கே தான் இருக்குது, வண்டலூர் ரயில்வே ஸ்டேஷன். அந்த வண்டலூர் ரயில்வே ஸ்டேஷன் லெஃப்ட் எடுத்தால் பெருங்கலத்தூர் இருக்குது. ஸோ அங்கே ஐடி ஹப் சார், ஸ்ரீராம் கேட்வே இருக்காங்க. இந்த சரௌண்டிங் ஸ்டேட் ஹைவே சார். இந்த சரௌண்டிங்கில் இல்லாத காலேஜஸே கிடையாது, ஸ்கூல்ஸ் கிடையாது, எல்லா மேனுஃபேக்சரிங் யூனிட் இங்கே இங்க பஸ் வசதி இருக்கா? ஆமாம் சார். நம்ம சைட்ல இருந்து ஒரு 200 மீட்டர் வெளியே போனால் படப்பையில இருந்து டுவர்ட்ஸ் மணிமங்கலம் போகிற கவர்மெண்ட் பஸ்ஸஸே போகுது இருக்கு. சரி, இப்போ நம்ம இங்கே குழந்தைங்களா வந்தால் இங்கே காலேஜ் பஸ்லாம் வருமா? உள்ள சைட்டு உள்ளே வந்து பிக்கப் ஆகும். சைட்டு உள்ளே ஸ்கூல் பஸ்ஸில் இப்போ உள்ள வராங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம சைட்டுக்குள்ளேயே ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல் உள்ள வர போகிறாங்க. ஓ, அது வேறையா? ஆமாம் சார், அதுக்காக ஸ்பேஸ் அலோகேட். சரி, இப்போ இந்த சைட்டுக்குள்ள ஈவினிங் குழந்தைங்க விளையாடணும். ஆமாம் சார், கார்டன் நாங்கள் 5 பார்க்கு கொடுத்துருக்கோம். 5 பார்க்கு. ஒவ்வொரு பார்க்குமே இன்னொரு பார்க்கில் இல்லாத ஒரு அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்கோம். ஒரு பார்க்கில் வந்து பிளே ஏரியா இருக்குன்னா இன்னொரு பார்க்கில் ஹெர்பல் கார்டன் இருக்கும். ஸோ டிஃப்ரெண்டான அம்யூனிட்டிஸோட நாங்கள் பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம் சார். சரி, இதுக்கப்புறம் இந்த பத்திரத்தில் வில்லங்கம் அந்த மாதிரி. அதான் சார் முக்கியமான கேள்வி கேட்டீங்க. சரி, இந்த இடம் பார்த்தீங்கன்னா 1911 இப்போ வரைக்கும் டாக்குமெண்ட் கிளியர் சார். ஸோ ஆல்மோஸ்ட் 115 இயர்ஸ் இந்தியா சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடியிலேருந்து டாக்குமெண்ட்ஸ் கிளியராக மெயின்டைன் பண்ணி கிளியராக வச்சு பக்காவாக எந்த பிரச்சனையும் கிடையாது சார். லீகலாக ஒரு வக்கீலை கூட்டம் செக் பண்ணி தாராளமாக செக் பண்ணிக்கலாம். அதனால தான் எங்களுக்கு வந்து ஒரு 10 பேங்க்ல வந்து அப்புறம் ஏபிஎஃப் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. சரி, இங்கே இடம் வாங்கியாச்சு, நாங்கள் வீடு கட்டணும்னு ஆசைப்படுறீங்க. கண்டிப்பாக சார். அந்த ஆசைப்படுறதுக்கு உங்களுக்கு சப்போர்ட், உங்களால் சப்போர்ட் பண்ண முடியும்? கண்டிப்பாக பண்ண முடியும் சார். நாங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க. ஆமாம் சார், நம்ம லோன் எலிஜிபிலிட்டியாக இருக்கும். நாங்கள் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு எந்த சப்போர்ட் பண்ணால் நல்லா சப்போர்ட் பண்ணி தரோம் சார். சரி, ஓகே. ஃப்யூச்சரில் நான் இந்த இடத்த வாங்கிட்டு 1 இயர் 2 இயர் கழிச்சு நான் சேல் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அதுக்கு உங்களோட ஹெல்ப் கிடைக்குமா? என்னோட ஹெல்ப்பே தேவையில்லை சார். காரணம் என்னன்னா நாங்கள் அடுத்தடுத்த ஃபேஸ் 3 ஃபேஸ் 4 பண்ணும்பொழுது அதோடைய ப்ரைஸ் வந்து அப்ரிஷியேஷனில் தான் இருக்கும். சரி, இப்போ இவங்க 3000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க, அதை நாங்கள் கண்டிப்பாக 3700, 4000, 4500 பண்ண போகிறோம். எல்லாருமே இந்த ஃபேஸ் 1 வழியாக தான் உள்ள என்ட்ரி கொடுப்பாங்க. அப்போ இதுக்கு வேல்யூ கூட கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக இருக்கும். ஃபார் சேல்னு போர்டு போட்டு அவங்க நம்பரே போட்டாலுமே போகிறோம். உள்ள போய் 4000 ரூபாய்க்கு ஒருத்தர் வாங்குறவர் இவர் 3500 ரூபாய்க்கு வித்தாலுமே இவருக்கு லாபம் தானே. அந்த விற்கிற இடத்துல உங்களால் எதுவும் ப்ராப்ளம்? ஒன்றும் எந்த இதுவும் இல்லை சார். ஒன்றும் பிரச்சனை அவங்க. சரி, நான் கேட்க மறந்த கேள்வி ஏதாவது அதுக்கு பதில் சொல்லுங்கள். முக்கியமான நம்மளுடைய சைட்டை பற்றி டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா சார், ப்ராப்பர் அப்ரூவல் வந்து டிடிசிபி அண்ட் ரேர் அப்ரூவல். ஓகே. எல்லா பேங்க்லேயும் நாங்கள் 10 பேங்க்கில் ஏபிஎஃப் வாங்கி வச்சிருக்கோம். 90% வரைக்கும் லோன் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி தரோம் சார். லோன் அரேஞ்ச் பண்ணி. ஆமாம், ப்ரொஃபைல் நல்லா இருந்ததுன்னா எங்களுக்கு சாங்ஷன் எடுக்கிறதுக்கு ஒரு 3 to 4 days போதும் சார். ஓகே. சிட்டியை விட்டு வெளியே போகணுன்னா கூட டக்குன்னு ஈஸியாக வெளியே. ஆமாம் சார், இந்த நம்ம தாம்பரம் இந்த வண்டலூர் டு நம்ம உரக்கடம் ரோடு வந்து ஸ்டேட் ஹைவே சார். 24 மணி நேரம் பஸ்ஸஸ், பெங்களூர் போகிற பஸ், காஞ்சிபுரம் பஸ் எல்லாமே நம்ம படப்பை கிராஸ் பண்ணி தான் போகணும். எல்லா பஸ்ஸுமே படப்பையில் ஜங்ஷன் சார். இது வந்து தாம்பரம் மார்க்கெட் மாதிரி ஒரு படப்பை வந்து பெரிய ஜங்ஷன் சார். தாம்பரத்தில் மிஸ் பண்ணவங்க தான் இப்போ எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணி படப்பையை நோக்கி வராங்க. சரி, ஓகே. இப்போ உங்களுக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்துட்டேன். உங்களுக்கு இடம் வாங்கணும், இன்னும் நான் அதை டீட்டெயில் நான் கேட்கணும்னா கான்டாக்ட் நம்பர் நான் கொடுக்குறேன், கால் பண்ணி விசாரிங்க. இதுக்கு மேலே இந்த வீடியோவில் என்ன காட்ட போகிறோன்னா லைவாக நாங்கள் பேசினது தான் எல்லாத்தையும் உங்களுக்கு ஒன்று வேணால் காட்ட போகிறேன். உங்களுக்கு டைம் வந்து அதையும் பாருங்கள். ஓகே. இப்போ நம்ம வந்து இந்த பக்கியில் ட்ராவல் பண்ணி உள்ளக்க போக போகிறோம். உள்ளக்க நம்ம என்னெல்லாம் லைவாக இருக்குன்னு பார்த்துருவோம். அவர் சொன்ன மாதிரி செக்யூரிட்டி கேபின் இங்கே இருக்குது. ஓகே. செக்யூரிட்டிங்க வந்து 24 மணி நேரம் இருப்பாங்க. பெரிய கேட்டு, இந்த மாதிரி 2 என்ட்ரன்ஸ் வச்சுருக்கீங்க. ரோடு வந்து தரமாக போட்டிருக்கீங்க. அப்படியே உள்ளே போங்க. காம்பவுண்ட் வால் பாருங்கள். காம்பவுண்ட் வால் பாருங்கள். அவர் சொன்ன மாதிரி 10 அடியில் காம்பவுண்ட் வால் தரமாக போட்டிருக்கீங்க. சைடில் பார்த்தீங்கன்னா கார்டன் இருக்குது. இது வந்து 1 பிரதான சாலை, மெயின் ரோடு. அந்த மாதிரி இந்த ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டுக்கும் பேர் இருக்குது. அப்படி தானே? ஏகப்பட்ட பேர் வச்சுருக்காங்க. அந்த ஃபுட்டு நடந்து போகிறது தனியார் பிளாட்ஃபார்ம் இருக்குது. கொஞ்சம் கமர்ஷியலுக்காக அங்கங்கே கமர்ஷியல் ஸ்பேஸும் அலோகேட் பண்ணிக்கலாம். இப்போ கடை இப்போ உள்ளே இருக்கிறவங்க மக்கள் யாரும் வெளியே போக தேவையில்லை. ஸோ இங்கேயே கடை போட்டுக்கலாம். யார் போடுவாங்க அந்த கடை? கமர்ஷியலுக்காக கடைக்காக வரவங்க இங்கே இந்த இதை பர்ச்சேஸ். ஸோ கடை கூட இங்கே போட்டாங்கன்னா அவங்களுக்கும் வியாபாரம் ஆகும். ஆனால் இந்த சைட்லாம் வந்து பேரிச்சம்பழம் மரம்லாம் நட்டு வச்சுருக்கீங்க. ரொம்ப செலவு பண்ணியிருக்கீங்க போலக்கு. சூப்பர். ஒரு அழகான ஒரு இங்கே இருந்தால் சுற்றி பார்க்கறதுக்கு வெளியே போகணும் தேவை கிடையாது. அப்படியே உள்ளுக்குள்ளேயே சுற்றி பார்த்துக்கலாம். அந்த அளவுக்கு வந்து பிரம்மாண்டமாக இருக்குது. பார்க் 1 இது. ஸோ இங்கே வந்து அழகாக ஃபோட்டோ ஷூட் எடுக்கலாம். அழகாக உட்காந்து வயசானவங்க உட்காந்து என்ஜாய் பண்ணலாம். திருவள்ளுவர் சிலை வச்சுருக்காங்க.
அப்புறம் அழகாக இருக்குது. அதாவது இங்கே வந்து வயது முதிர்ந்தவங்களுக்கு ஒரு சூப்பரான இடம் மாதிரி எனக்கு தெரியுது. ஈபி நான் சொன்னல சார். ஓகே, டிரான்ஸ்ஃபார்மர் இங்கே வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? இந்த ஸ்பேஸ் ஃபுல்லாகவே அதுக்காக தான் அலோகேட் பண்ணி ஃபுல்லாக அதுக்கான லொக்கேட் பண்ணியிருக்காங்க. ஃபியூச்சரில் வந்து ஸ்ட்ரீட் லைட் எல்லாமே வந்து ஈபியில் தான் ஒர்க் ஆகுதா? இங்க இருந்து பைப்லைன் இது லைன் ஸ்டார்டட். ஓகே, இங்கேருந்து லைன் ஸ்டார்ட் ஆகுது. மேலே எல்லா ஸ்ட்ரீட்டுக்கும் கம்ப்ளீட்லி ஈபி லைன்ஸ் கொடுத்தாச்சு. ஈபி லைன்ஸ் கொடுத்துருக்கீங்க. இது கார்டன் நம்பர் 1. அப்படியே போனால் முன்னாடி போனால் இது என்னதுங்க? இது பார்க் 2 சார். பார்க் 2. இங்கே வந்து குழந்தைங்க விளையாடுறதுக்கு உண்டான எல்லா இடங்களும் வந்து இங்கே வந்து வச்சுருக்கீங்க. ஓகே, சூப்பர். குழந்தைங்க நல்லா வந்து ஈவினிங் என்ஜாய் பண்ணுற மாதிரி கார்டன் நம்பர் 2 இருக்குது. இங்கேயும் ஃபோட்டோ ஷூட்லாம் எடுக்கலாம். பெரியவங்க உட்காந்து என்ஜாய் பண்ணுறதுக்கான எல்லா வசதிகளும் எல்லா ஜங்ஷன்லேயும் சிசிடிவி கேமரா இருக்குது. ஓகே, அங்கே சிசிடிவி 1 அந்த இங்கே வச்சுருக்காங்க. அங்கே இருக்குது. எல்லா ஜங்ஷன்லையும் மேலே லைன்ஸ் ஈபி லைன்ஸ் பாருங்கள். எல்லா வீட்டுக்கும் ஈபி லைன்ஸ் எல்லாம் வந்து கரெக்டாக பக்காவாக போட்டிருக்காங்க. இந்த பக்கம் ஒரு தெரு போகுது, அங்கே ஒரு வீடு கம்ப்ளீட்டாக இருக்குது, அங்கே ஒரு வீடு கம்ப்ளீட்டாக இருக்குது. அதில் வீடு கொடுத்தனமே வந்துட்டாங்க. அங்கே கொடுத்தனமே வந்துட்டாங்க. ரைட், ஓகே. இங்கே வந்து கார்டன் அழகாக விளையாடுற மாதிரி இருக்குது. குழந்தைங்க ஈவினிங் டைமில் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. அப்படியே அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பெரிய இடம், ஒரு வாக்கிங் இடம்ல, பெரிய பார்க்கு சார். பெரிய பார்க்கு. ஸோ அழகாக வந்து வாக்கிங் ட்ராக்லாம் போட்டிருக்காங்க. நல்ல ஒரு ஈவினிங் வந்து உட்கார்ந்தோம்னா எப்படி டைம் போகுதுன்னு தெரியாதுல்ல. ஒரு அழகான ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க. ஃபோட்டோ ஷூட்டுக்கு ஒரு வெட்டிங் ஃபங்க்ஷன் கூட இங்கே அழகாக ஃபோட்டோ ஷூட் எடுக்கலாம்ல. கண்டிப்பாக. சரி, ஓகே. ஃப்யூச்சரில் கல்யாண காட்சி நடத்துகிறாங்கன்னா அதுக்குள்ளே இடம் இருக்குங்களா இங்கே? அதுக்காக இன்னும் எல்லாம் அசோசியேஷன் மாதிரி ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கு செட் பண்ணிக்கலாம். ஓகே, அது கூட ஃப்யூச்சரில் அவைலபிள் பண்ணி தருவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து காலியாக இருக்கா? எல்லாம் இந்த சைடு எல்லாம் சோல்ட் அவுட் சார். சோல்ட் அவுட். இது எல்லாமே சோல்ட் அவுட்டு. நம்ம பார்க்குற இடங்கள்லாம் விற்று போன இடங்கள். அதனால் குயிக்காக வாங்க. 1-2 அங்கங்கே உங்களுக்கு கிடைக்க சான்ஸ் இருக்குது. ஓகே, இதெல்லாம் சோல்டு. ஆமாம் சார். சரி, இப்போ யாரும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கணும் ஆசைப்படுறாங்க, அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? வெளிநாட்டில் இருக்கவங்க என்ஆர்ஐ கிளைண்ட்ஸ் தான் சார் மோஸ்ட்டாக பர்ச்சேஸ். ஓகே, இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் ஒரு 3 வருஷம் ஃப்ரீ மெயின்டெனன்ஸில் ஓகே, ஒரு சேஃப்டியான ஒரு பிளேஸில் நம்ம பிளேஸ் மட்டும் தான் சார். ஓகே. என்ஆர்ஐயில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க அவங்களுடைய ஃபாதர் மதர் வந்து பார்த்துட்டு இங்கே ரிஜிஸ்ட்ரேஷனே முடிச்சிருக்காங்க. ஓகே. ஸோ மோஸ்ட் ஆஃப் தி கஸ்டமர்ஸ் வந்து ஹாப்பி கஸ்டமர்ஸ் வந்து என்ஆர்ஐ கிளைண்ட்ஸ். என்ஆர்ஐ வெளிநாட்டில் இருக்கவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு தாராளமாக பண்ணலாம். தாராளமாக இமிடியேட் அப்ரிசியேஷன் இந்த சைட்டில். இந்த வீடு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடு இது வந்து 600 ஸ்கொயர் ஃபீட், 18 லட்ச ரூபாயில் இடம் வாங்கி அதில் வந்து டபுள் கட்டியிருக்காங்க. கீழேயும் மேலேயும் சேர்த்து கட்டி கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தன வந்திருக்காங்க. பாருங்கள், 600 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பக்கத்தில் ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் வந்து வேலி கட்டி மாட்டி வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரியும் வாங்கி போடலாம். ஃப்யூச்சருக்கு நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, அந்த வீடு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் போய்கிட்டு இருக்கு. ஆமாம் சார். இந்த இடத்துல தான் வந்து சிபிஎஸ்சி ஸ்கூல் வரப்போகுது. ஓகே, எவ்வளோ நாள் ஆகும் இங்கே வர்றது? எவ்வளோ நாள் ஆகும் சார்? இப்போ ஒரு 3 ஸ்கூல் பேசிட்டு இருக்காங்க. ஓகே, யார் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அவங்க வராங்க. இந்த இடத்துல ஸ்கூல் கட்டினா இமிடியேட்டாக கன்ஸ்ட்ரக்ஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அகாடமிக் இயருக்குள்ள அவங்க ஒரு வருஷத்தில் கன்ஸ்ட்ரக்ஷனை முடிச்சு ஒரு ஸ்கூல் ரன் பண்ண ஸ்டார்ட். ஓகே, இங்கே உங்கள் ஸ்கூலில் உள்ளே வந்துச்சுன்னா பிரச்சனையே முடிஞ்சு போச்சு. ஸோ எல்லா வசதியும் கொடுத்துருக்காங்க. மேற்கொண்டு உங்களுக்கு விவரம் தெரியணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கான்டாக்ட் நம்பர் நான் கொடுத்துருக்கேன். கால் பண்ணி விசாரித்து வேகமாக வாங்க. இங்கே 3000 ரூபா. ஸ்பேஸ் 2 வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது. அது எப்போ ரெடி ஆகும்? இன்னும் 2 to 3 மந்த்தில் 3 மாதத்தில் அது லான்ச் பண்ணிடுவாங்க. அங்கே நீங்கள் வாங்கினது தான் 3700 ரூபா. அதனால் முந்தினவங்களுக்கு 3000 ரூபாயில் கிடைக்கும் போது கூடிய விரைவில் வந்து இந்த வீடியோ பார்த்த உடனே நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டாலும் கால் பண்ணுங்கள். இல்லை உங்கள் சொந்தக்காரங்க யாரும் வாங்கணும்னு ஆசைப்பட்டாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களையும் கால் பண்ணி புக் பண்ண சொல்லுங்கள். இல்லை வாங்கினாலும் சரி வாங்காட்டாலும் ஒன் டைம் விசிட் பண்ணி பாருங்கள். நாங்கள் சொன்னதெல்லாம் இருக்கா இல்லையா அப்படின்றத அது வந்து உறுதிப்படுத்திட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாங்கினீங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். விசிட் பண்ணி பாருங்கள். அதுக்கு தான் இந்த வீடியோ போடுறோம். நீங்கள் வாங்குங்க உடனே கால் பண்ணுங்கள் அப்படிலாம் இல்லை. இடத்தோட லொக்கேஷன் கொடுக்குறோம், கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறோம். வந்து விசிட் பண்ணி பாருங்கள். சொன்னதெல்லாம் இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் புக் பண்ணிங்க. ஓகே, சொன்னபடி எல்லாமே நடந்துங்க சார். கண்டிப்பாக மக்கள் கால் பண்ணாங்கன்னு நல்லா பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, பாய். தேங்க்யூ.